இந்த கோயில் தக்கன் யாகம் தொடர்பான புராணக் கதையுடன் தொடர்புடையது. தக்கன் யாகம் பார்வதி தேவியின் தந்தையான தக்கன் சிவபெருமானை அழைக்காமல் ஒரு பெரிய யாகத்தை, வேள்வியை நடத்தினார். இந்த யாகத்தில் தேவர்கள், பிரம்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பார்வதி தேவியின் அவமானம். அழைக்கப்படாமலேயே யாகத்திற்கு வந்த பார்வதி தேவி அவமதிக்கப்பட்டார். இதைக் கேள்விப்பட்ட சிவபெருமான் கோபம் கொண்டார். வீரபத்திரரின் கோபம். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய உக்கிரமூர்த்தியான வீரபத்திரர் தக்கனின் யாகத்தை அழித்து அதில் பங்கேற்ற அனைவரையும் கடுமையாக தண்டித்தார். அப்பொழுது தக்கனின் தலையை வெட்டி ஆற்றின் தலையை பொருத்தினார். சரஸ்வதி தேவியின் தவமும் சாப விமோசனமும். வீரபத்திரரின் செயலால் பாதிக்கப்பட்டவர்களில் சரஸ்வதி தேவியும் ஒருவர். தன் கணவரான பிரம்மாவிடம் தன் நிலை குறித்து வருந்தினார். பிரம்மா தவத்தால் எதையும் அடையலாம் என்று கூறவே, சரஸ்வதி தேவி இந்த கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் முன்பாக தவம் செய்து தன் குறை நீங்கப் பெற்றாள். இந்த கோயிலின் மூலவர் வாக்கீஸ்வரர் என்றும் இறைவி சுவாதந்திர நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். கூடுதல் சிறப்புகள்: இது குரு பரிகாரத் தலம் என்று போற்றப்படுகிறது. தேவகுருவான வியாழன் ப்ருஹஸ்பதி இந்த கோயிலில் சிவபெருமானை வழிபட்டு தேவகுரு பதவியை பெற்றதாக ஒரு கதை உள்ளது. அதனால் இத்தலத்து இறைவன் வாக்கு நல்கிய வள்ளல், வாக்கு வரம் நல்கிய கொடுத்த என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலின் உட்பிராகாரத்தில் சரஸ்வதி தேவி சிவனை பூஜை செய்யும் சிற்பம் உள்ளது. இங்குள்ள மூலவர் லிங்கத் திருமேனி சதுர வடிவ ஆவுடையாரில் பீடம் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இது கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே படைவீடு என்ற சிறப்பு கொண்டது. இந்த கோயிலின் முக்கிய கதை: சூரபத்மன் என்ற அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்து அவனை ஆட்கொண்ட நிகழ்வு பற்றியதாகும். முக்கிய புராணக் கதை: சூரபத்மனை அழிக்கப் புறப்படுதல். சிவபெருமானின் கட்டளையை ஏற்று தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் திருச்செந்தூர் பகுதிக்கு வந்து அங்கே தனது படை வீட்டை அமைத்து தங்கினார். வியாழ பகவானுக்கு காட்சி. தேவர்களின் குருவான வியாழ பகவான் பிரகஸ்பதி இங்கு முருகனின் தரிசனம் வேண்டி தவமிருந்தார். அவருக்கு முருகன் காட்சி தந்தார். கோயில் எழுப்புதல். வியாழ பகவான் வேண்டுகோளின்படி முருகப்பெருமான் அதே இடத்தில் எழுந்தருளினார். வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கே கோயில் எழுப்பினார். சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் செய்து அவனை வென்று இறுதியாக அவனையே மயிலாகவும் சேவலாகவும் மாற்றித் தன் வாகனமாகவும் கொடியாகவும் ஆட்கொண்டார். ஜெயந்திநாதர். சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் முருகப்பெருமான் இங்கே ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இதுவே செந்தில்நாதர் என மருவியது. இந்த தலமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு பின்னர் திருச்செந்தூர் என ஆனது. சிவபூஜை. சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முருகப்பெருமான் இங்கே சிவபூஜை செய்தார். இந்த வடிவத்திலேயே மூலவர் முருகன் வலது கையில் தாமரை மலருடன் சிவயோகி போல ஜடாமகுடத்துடன் அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு பின்புறச் சுவரில் ஒரு லிங்கமும் உள்ளது. பிற சிறப்புகள்: நாழிக்கிணறு. சூரனை வதம் செய்த பிறகு படையினரின் தாகம் தீர்க்க முருகப்பெருமான் தனது வேலால் கடலோரத்தில் குத்தி நல்ல தண்ணீரை வரவழைத்தார்.